தமிழகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊரு அளவுக்குனாச்சு ஸ்ரீராம ராஜ்யமா இருக்கான்னு பாருங்க. கிடையாது. குடும்பத்தில் எப்படி ஸ்ரீராமன் இருந்தார் அப்படிங்கிறக்கும் இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பம் எப்படி அவர்களே ஆட்சியாக இருக்கிறாங்க ஒத்துப்பார். எங்கேயுமே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான். ஆனால் இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்களான்னு பாருங்க. கிடையாது. ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசினா கேட்பாங்க அப்படிங்கிறதுல 100 மார்க் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் அப்போ என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும். ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும். எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும். ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சு நல்லா பாருங்க. முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏளனமாக இருக்கும். அதான் ஓட்டு போட்டிங்களா அப்புறம் என்ன, 2வது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா, 3வது வருஷம் தாயி எங்கே இருக்கிறீங்க, 4வது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க, 5வது வருஷம் காலில் விழுந்துடுறேன். ஒரு அரசியல்வாதியினுடைய 5 வருஷம் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பார். 3வது வருஷத்திலிருந்து அப்படியே உங்க பக்கத்தில் வந்துடுவாங்க. 5வது வருஷம் ஊர் விழா, தெருவிழா, பெருவிழா எல்லாத்துலேயும் வந்து பங்கேற்பாங்க. ஸோ நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் PhD பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அதை சிந்தித்து வாக்களிக்கணும். ஓட்டு போடும் பொழுது சிந்தித்து வாக்களிக்கணும். எந்த கட்சி, எப்படிப்பட்ட தலைவர், என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க, நமக்கு இல்லை. இப்போ ஐயா ஓட்டு போடுறது நமக்காக இல்லைங்க ஐயா, குழந்தைகளுக்காக. உங்களுக்கான ஓட்டை உங்க அப்பா போட்டாங்க. உங்களுடைய தந்தையும் தாயும் நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை அவங்க ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்காக கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்காக. உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போடுறோம். எந்த மாற்றமும் 5 வருஷத்தில் நடக்காது. ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்கக்கூடிய ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும். யார் இந்த சனாதன தர்மத்தை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க? இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க. சமீபத்தில் பாருங்க, திருப்பத்தூர்ல கேட்கிறாங்க. இன்னைக்கு வந்து கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க. விநாயகர் சிலையை உடைத்தது நாமா? விநாயகர் சிலையை உடைத்தது யார்? விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார்? நாமா இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா, இயக்கமா, சித்தாந்தமா? ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா, அவருடைய கட்சியா, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா? கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா, முதலமைச்சருடைய கட்சியா, அவர் சார்ந்த சித்தாந்தமா? சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேலே ஏறினாங்களா இல்லை முதலமைச்சருடைய பையன் மேலே ஏறினாரா? சனாதன தர்மமும் HIV-யும் ஒன்று நாம சொன்னோமா, முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்த அவரு பையன் சொன்னார். எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனா? அன்பு சொந்தங்களை, இது எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்துல உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள், இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்குன்னு தெரியுங்க ஐயா. உலக அளவில் நம்ம 120 கோடி தான், 4வது இடத்துல தான் இருக்கிறோம். 4வது இடத்துல தான் இருக்கிறோம். இஸ்லாமிய மதம் இன்று அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழுகின்ற உலகமாக அது மாறத்தான் போகுது. அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கே பாருங்க, ஈரான்ல நியூக்ளியர் ரியாக்டர் யார் கொண்டு போடுறா? அமெரிக்காக்காரன் கொண்டு போடுறான், இஸ்ரேல் கொண்டு போடுறான். அது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சண்டையாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அது மனிதர்களுக்கும் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையாக இல்லை. எதற்காக ஆபரேஷன் சிந்தூர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகின்றோம்? எதற்காக ஐயா? அவன் வந்து நம்ம மக்கள் அடிச்சா நாம போய் அடிச்சோம், அது இல்லை. நம்முடைய மக்களை பெஹல்காம்ல ஏப்ரல் 22ஆம் தேதி மதத்தின் அடிப்படையிலே கொண்டார்கள். மதத்தின் அடிப்படை 26 பேருக்கு தனியா பிரிச்சு, என்ன மதம்? இந்து மதமா? இந்த பக்கம் வந்து நெல்லு. 26 பேர் தன் இந்து மதத்தை சார்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பிரச்சனையை ஆரம்பிப்பவர்கள் நாமா, அவர்களா, தீவிரவாதிகளா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதற்கு பதில் பாரதம் தாக்குகின்றது. ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தோம். இதெல்லாம் நம்ம உத்து பார்க்கணும் ஐயா. அதனால் சனாதன தர்மம், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு.
குழந்தைகளுக்கு நம்முடைய தர்மத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் கட்டாயமாக கம்பராமாயணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சஷ்டி அன்னைக்கு கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணும், பாட வைக்கணும். கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு மகாபாரதத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குழந்தை இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸில் நீட்டு கோச்சிங், 8ஆம் கிளாஸில் ஐஐடி கோச்சிங், 6ஆம் கிளாஸில் சிவில் சர்வீஸ் கோச்சிங். நான் கேட்டேங்க, 6ஆம் கிளாஸ் போய் பிள்ளைக்கு சிவில் சர்வீஸ் எழுத தெரியுமா? 6ஆம் கிளாஸ்லேயே ஐஏஎஸ் கோச்சிங் ஆரம்பிக்கிறீங்களே. இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க? எவ்வளவு படித்தாலும் தந்தை தாயை சரியாக பராமரிப்பது கிடையாது. தன்னுடைய மதத்தை அந்த குழந்தை காப்பாற்றுவதில்லை. அதனால் இது சமய மாநாடு என்கின்ற காரணத்தினால, அதுவும் கன்னியாகுமரி என்கின்ற இந்த அற்புதமான மண்ணில் வியர்வையை ரத்தத்தை கொடுத்து சனாதன தர்மத்தை காப்பாற்றியவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. மதமாற்றம் என்கின்ற தேசிய அபாயத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார். லவ் ஜிஹாத் என்கின்ற வார்த்தைக்குரிய முழு பொருளை உணர்ந்தவர்கள் இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனமாக இருக்கணும். எந்த மதமும் நமக்கு போட்டியாளர் கிடையாது. அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் மதம் அவங்களுக்கு பெருசு. நமக்கு இந்து மதம் பெருசு. நாம் எந்த மதத்தையும் ஏளனம் படுத்த போவது கிடையாது, எந்த மதத்தையும் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. எல்லா மதத்தையும் கௌரவமாக தான் பார்க்கிறோம். ஆனால் அப்படி பேசும் பொழுது ஹிந்து மதத்தை கோட்டை விட்டுவிடக்கூடாது. எல்லா மதமும் சம்பந்தம், எல்லா மதத்தையும் பெருமையாக பார்க்கிறோம். எந்த மதத்தையும் நாம் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. அப்படி இருந்தும் ஹிந்து மதத்தை நீங்கள் கோட்டை விட்டுவிடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தில் உங்களிடம் சில கருத்துக்களை வைப்பதற்கு இன்று ஒரு பெரிய வாய்ப்பு இந்த கன்னியாகுமரியில் எனக்கு கிடைத்திருக்கிறது அன்பு சொந்தங்களே. அதனால் நான் இன்னொன்று சொன்னங்க ஐயா, குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும், ருத்ராட்ச கொட்டை போட்டுட்டு போகணும். தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார், இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க, சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாரு. அதனால தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். ஐயா, குடும்பத்தில் என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில் 1960-70 காலகட்டத்தில் டீச்சராக இருந்தவர். முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் அவர், தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு. எதற்குன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மில்லு ஓனர் வந்து மேலேயும் மில்லில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க சாக்குப்பையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க காதில் வைரக்கடுக்கன் போட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாமல் கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வந்தோம். ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறு என்னுடைய குழந்தையை வச்சுட்டு போகாதுன்னு நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழுகின்றோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டு அழி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்டை வெயினா நமக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல வேர்வை அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சேன். யாரு காதுல சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதுல சுற்றா இருப்பாரு பாரு. அதனாலதான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியணும். அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்க, நயினார் அண்ணன், இங்க இருக்கிற எல்லோரும் எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்துடும். ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காதுன்னு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க ஐயா. அது மதச்சார்பின்மை கிடையாது. அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். அதனால் நீங்கள் தைரியமாக குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்கள் வச்சு விடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும், அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க. அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க. அந்த மதத்தையும் சமமாக பாருன்னு சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுக்க வேண்டும்.